பாருங்க அத்தை, எனக்கு கால் வலிக்குது. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்துக்கோ, அதுக்குள்ளே உனக்கு கால் வலிக்காங்க. என்ன பாருங்க அத்தை, நீங்கள் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன்னு சொன்னால் தான் நான் உங்கள் கூட வருவேன். என்ன பாரு ஜாஸ்மின், ஐஸ்கிரீம் வண்டி வரட்டும், நான் வாங்கி தரேன். ஆமாம், இந்த வெயிலுக்குள்ளே உங்களுக்கு ஐஸ்கிரீம் வண்டியை கொண்டுட்டு தெரியாத. ஐஸ்கிரீம் வண்டி வராமல் நான் எப்படி ஜாஸ்மின் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியும்? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாத்த. பக்கத்து தெருவில் தான் அத்தை புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் கடை ஓப்பன் பண்ணிருக்காவ. நீங்கள் எனக்கு அங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தால் காணும். புதுசாக கடையை திறந்ததுனால ஐஸ்கிரீம் என்ன சும்மையே தருவாவே? சும்மா ஐஸ்கிரீம் தரதுக்கு அந்த கடையை என்ன உங்கள் அப்பாயே ஓப்பன் பண்ணிருக்காவே? என்ன ஜாஸ்மின் வர வர கிளவி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட? வேற என்னவா, போகிற வர வீடுக்கெல்லாம் அவையன் ஐஸ்கிரீம் சும்மையே கொடுக்க முடியும்? அது ஜாஸ்மின், நான் கையில் பைசா கொண்டு வரல, அதான் நான் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் சும்மா தருவாங்களான்னு கேட்டேன். ஏன் அத்தை, உங்களுக்கு வெளியில் வரமச்சில் காசு கொண்டு வர வழக்கமே கிடையாது? நெபர் ஜாஸ்மின், நாங்கள் வெளியில் வரமச்சிலலாம் காசு கையில் வச்சுக்கிட்டே தெரிய மாட்டோம். தேவை இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோம். நம்ம கூட ஒரு சின்ன பிள்ளை வருது, அந்த பிள்ளைக்கு பண்டத்துங்கன்னு ஆசை வருமே, அந்த பிள்ளை ஆசைப்படுற பண்டத்தை வாங்கி கொடுக்கணுமே, அதுக்கு காசு வேணுமெங்கிற எண்ணம் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? இருந்தால் தான் வீட்டில் இருந்து வரமச்சில கையில் காசு கொண்டு வந்துருப்பீல. நான் பேசிகிட்டு இருக்க மச்சில நீங்கள் என்ன தாத்தா அங்கே இங்கேன்னு தேடினிய? இல்லை ஜாஸ்மின், நீ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னால நம்ம கூட சின்ன பிள்ளை வருதுன்னு, அதான் இங்கே அங்கேன்னு எங்கேயாவது நிற்கிதான்னு பார்த்தேன். நான் சின்ன பிள்ளைன்னு சொன்னதே வேறு யாரையும் இல்லை, என்ன தான். இவ்வளோ நேரம் ஆதி காலத்து கிளவி மாதிரி பேசிட்டு இப்போ சின்ன பிள்ளையாங்கோ. நெபருங்கத்த, இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியுமா முடியாதா? நெபரு ஜாஸ்மின், என்கிட்ட கையில் காசு இல்லை, ஓன்ட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக ஐஸ்கிரீம் வாங்கிக்க. என்கிட்ட பைசா இருந்துச்சுன்னா நான் ஏன் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க போகிறேன்? நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நான் ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உங்கள் முன்ன வச்சு பார்க்க வச்சு தின்றுக்க மாட்டேன். தெரியும் தெரியும் ஏன் மருமகணும் என்னன்னு. நெபருங்கத்த, தேவையில்லாத பேச்சு வேண்டாம். எனக்கு இப்போ கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வேணும். உனக்கு இப்போ ஐஸ்கிரீம் தானே வேணும்? இப்போ ஒரு ஆடு சிக்கிட்டு உனக்கு ஃபுல் மீல்ஸே வாங்கி தரேன். எனக்கு ஒன்றும் ஃபுல் மீல்ஸ் வேண்டாம், எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் போதும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா, உனக்கு ஐஸ்கிரீமே வாங்கி தரேன். எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் வரட்டும், நான் வாங்கி தரேன். எனக்கா மாமியாரும் மருமகளும் நின்று ஒரே கதை விட்டது மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போனதும் வத்தல் எடுத்து இவளை நினச்சி தடவி கறக்கணும், அப்படின்னா தான் குடும்பம் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். எனக்கா நான் சிவபுத்தியில் கரடி மாதிரி வந்துட்டேனோ? சரிக்கா, நான் போயிட்டு வரேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கோகிலா, நில்லு வாரம். வா ஜாஸ்மின்னு போவோம். மறந்துடாதுங்க அத்தை. என்னத்தாக்கா மறந்துடக்கூடாதுன்னு உங்கள் மருமக சொல்லுக்கா. அது கோகிலா, அது இந்த நீ என்னத்த சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இப்படி உளறிட்டு இருக்கிய? சட்டுன்னு ஞாபகத்தில் வரல, அதான் யோசித்தேன். ஜாஸ்மின், உங்கள் அத்தைக்கு தான் ஞாபகத்தில் வரலங்களா? நீ என்னது சொல்லலாம்? நான் சொல்லலை, எங்கள் அத்தையே சொல்லட்டும். சொல்லுங்க அத்தை, ஐஸ்கிரீம். என்னக்கா உங்கள் மருமக ஐஸ்கிரீம்னு சொன்ன மாதிரி இருக்கு? அதே கேட்க கோகிலா, பக்கத்து தெருவில் ஐஸ்கிரீம் கடை புதுசாக ஓப்பன் ஆயிருக்காங்களா, அதை பற்றி தான் சொல்லுக்கா. நானும் கேள்விப்பட்டேன்க்கா, புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் கடை வந்திருக்கான். எனக்கும் அங்கே போகணுன்னு ஆசையாக தான்க்கா இருக்குது. எங்கள் அத்தை இருந்தால் கூட்டிகிட்டு போயிடுவேன், அவைய வேற ஊரில் இல்லை. நான் தனியாக வேற எந்த கடைக்கும் போய் பழக்கம் இல்லையா, துணைக்கு யாரும் வந்தால் நல்லா இருக்கும்க்கா, அதான் நான் உங்களை தேடிட்டு இருந்தேன். நீங்கள் பிஸியாக இருந்தால் கிளம்புங்கக்கா, வேற ஒரு நாளே ஐஸ்கிரீம் வாங்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை கோகிலா, ஃப்ரீயாக தான் இருக்கும். புதுசாக வந்திருக்க கடை எப்படி இருக்குன்னு நம்மளும் போய் பார்ப்போம். போனைக்கு கடையை பார்த்துட்டு தான் வர முடியும். வாங்கணுன்னா கையில் காசு இல்லையே கோகிலா. உங்ககிட்ட பைசா இல்லைன்னா என்னக்கா, அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிட்டியே? நான் உங்களுக்கு வாங்கி தர மாட்டேனா? ஆனால் இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு கடை வரைக்கும் போகணுமே, அதான் சங்கடமாக இருக்குது. அதுக்கு எதுக்கு கோகிலா நீ சங்கடப்படுத? எங்கள் ஜாஸ்மின்னு அழகாகவே வண்டி ஓட்டுவா, நானும் அழகாக வண்டி ஓட்டுவேன்க்கா. ஆனால் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு, அதான்க்கா உருட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். எங்கள் ஜாஸ்மின்கிட்ட கொடு, அவள் வண்டி அழகாக உருட்டுவா. நெவருங்கத்த, நான் வண்டி உருட்டேன்னா நீங்கள் என் பின்னாடி நின்றுட்டு வண்டியை தள்ளணும். சரி சரி தள்ளுக்கேன், நீ வண்டி பிடி. உங்களுக்கு எங்கா வீண் சிரமம்? இதில் என்ன சிரமம் இருக்குது கோகிலா? இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு ஜுஜுபி. ஜாஸ்மின், நீ வண்டி பிடி, நான் பின்னாடி போய் தள்ளுகேன். இந்தா பிடிமா. தள்ளட்டுமா ஜாஸ்மின்? தள்ளுங்கத்த. தள்ளு 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 தள்ளு. என்ன கோகிலா, பாட்டு படித்த மாதிரி இருக்கு? இல்லைக்கா, பாட்டு படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சால் களைப்பு தெரியாதுல்ல, அதான் பாட்டு படிக்கேன். என்னத்த இப்படி ஒரு ஐஸ்கிரீமுக்காக என்னைய வண்டியை தள்ள வச்சுட்டிய? ஒரு சின்ன திருத்தம் ஜாஸ்மின், நான் உன்னைய வண்டியை தள்ள வைக்கல, வண்டியை உருட்ட தான் வைக்கேன். நான் தான் வண்டியை தள்ளிட்டு போகிறேன். ஆமாம், இது ரொம்ப முக்கியம். சரி அத்த, வண்டியை ஸ்பீடாக தள்ளுங்க, முட்டை வெயில் வேற மண்டியை பழக்குது. சரி சரி, நான் தள்ளுகேன், நீ முன்ன பார்த்து வண்டியை உருட்டு. ஓசியில் ஐஸ்கிரீம் கிடைக்கணும், ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப தான் ஆசை. நான் வாங்கி தந்து இதையே திங்க.
அதுக்கு வேற ஒரு இடிச்ச வய தான் இவைய பார்க்கணும். கோகிலா என்ன பண்ணிட்டு இருக்காவா? இது வரேக்கா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நான் போய் ஒத்தையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போகிறேன்.